சிறப்பு செய்தியாளர் பரத் இணைப்பில் வந்திருக்கிறார். பரத், தற்போது இந்த வழக்கின் விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் வழக்கு விசாரணை என்பது இந்த வழக்கின் விசாரணையானது ரசிகர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுகிறது, எவ்வாறு பார்க்கப்படுகிறது? இல்ல, கண்டிப்பா ரசிகர்கள் பெரிய பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. பல சிக்கல்கள் இன்னைக்கு அந்த தனி நீதிபதி உத்தரவு வந்த போது ஒரு கொண்டாட்டம் இருந்தது அவங்களுக்கு. உடனடியாக கொடுக்கணும், படத்தை வேலைகள் தொடங்கும் நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா அது ஒரு இடிவராப்போல அடுத்த சில நிமிடங்கள்லயே மேல்முறையீடுன்னு போயிட்டாங்க. மேல்முறையீடு போனதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா அரசம் தரப்பட மனுதாரருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா பதில் நாங்க கொடுக்கணும்னு அவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸும் அதையே பேசும்பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது. அந்த ஆர்குமெண்ட் அவர் நீதிபதி கேள்வி எழுப்பும்போது இதுக்கு ஒரு தலைதான் கொடுக்க போறாரு, இன்னும் தள்ளி போக போகுதுன்னு. குறிப்பா சொல்லணும்னா அடுத்து விடுமுறை நாட்கள் வருது, பொங்கல் காலம் வருது, கோர்ட் அவசர மனுவா இதை எடுத்துக்கணுமானா அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அவசர மனுவா எடுத்துக்கணும்ன்ற இடத்துல நீங்க ரிலீஸ் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அதற்கப்புறமா சென்சார் நிர்பந்திக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம் சொல்லும் பொழுதே தெரியுது. அவங்க 21 தேதியில 20 தேதிக்கு மேலதான் எடுக்க போறாங்க. நீங்க கேட்ட கேள்வி பதில் ரசிக்கிறது பெரிய அதிர்ச்சி தான் இருக்க போது. ஏன்னா இந்த படம் என்பது ஒரு சினிமா திரைத்துறை என்பதை தாண்டி ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு என்னுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்னு. அப்கோர்ஸ் நேற்று காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் அவருக்கு ஆதரவா பேசும்போது மத்திய அரசு எப்படி குற்றம் சொன்னாங்க என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த 21 தேதிக்கு தான் ஹியரிங். நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்த ஹியரிங் தான், 2 தரப்பு வாதங்கள் அதுக்கப்புறம் தான் கேட்க போறாங்க. 21 தீர்ப்பு வந்துருமானா நிச்சயமா இல்ல. இவங்க போலாம் அப்படின்னா கதியா அங்கேயே வரீங்கன்னு அதே கேள்வி அந்த ஜஸ்டிஸ் எழுப்புவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் படக்குழு தயாரிப்பு அப்படின்றத நமக்கு புரியுது. 21 அதற்கு அப்புறமா வந்தாலும் இந்த எந்த தேதி அவங்களுக்கு ஏதுவாக இருக்க போகுது, எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து சில படங்கள் அந்த தேதிகளை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இதை நகர்த்த அப்படின்றத பார்க்குறோம். ரசிகர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை சார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பரத்.